ஹலோ வியூவர்ஸ், நான் அனிதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் ஃபர்ஸ்ட் டாபிக் சிம்பிளிஃபிகேஷன் பார்ட் 10 க்கான ஹோம்வொர்க் சம் நம்பர் 99. ஸோ கொஸ்டின் பாருங்க. 0.423 பார் இஸ் ஈக்குவலன்ட் டு த ஃபிராக்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சிபிஓ எக்ஸாம் 2005 கொஸ்டின் பேப்பர்ல அது கேட்டிருக்காங்க. மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லையும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம இது டைப் 1 டைப் 2 பார்க்கணும். இது டைப் 2 ஏன்னா டைப் 1 டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்க எல்லா நம்பரும் பார்ல இருக்கும். இது டைப் 2 ஏன்னா ரெண்டு நம்பர் தான் பார்ல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம டெசிமல் பாயிண்ட்டையும் பாரை ரிமூவ் பண்ணணும். ஸோ 0.423 அப்படியே வரும். செகண்ட் ஸ்டெப் மைனஸ்ன்னு போட்டுட்டு பார்ல இல்லாத நம்பரை நம்ம எடுத்து எழுதுவோம். ஸோ பார்ல இல்லாத இங்கே 0, 4 ரெண்டு நம்பர் இருக்குது. ஸோ அதை நம்ம எடுத்து எழுதுறோம். தேர்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் டைப் 1 டைப் 2க்கும் ஒரே ஒரு ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். ஸோ டினாமினேட்டர் நம்ம என்ன எழுதணும்னா, நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் வித்தின் பார் எத்தனை இருக்கோ அதை நம்ம 9ஆல் ரீப்ளேஸ் பண்ணுவோம். இதுவே ஹோல் நம்பராகவும் இல்லாமல் பார்க்குள்ளேயும் இல்லாமல் இருக்க நம்பரை நம்ம 0ஆல் ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ பார்க்குள்ளே எத்தனை டிஜிட்ஸ் இருக்குது? 2 டிஜிட் இருக்குது. அப்போ நம்ம 2 9 எழுதணும். ஹோல் நம்பராகவும் இல்லாமல் பார்க்குள்ளேயும் இல்லாமல் 4 மட்டும்தான் இருக்குது. அப்போ ஒரு டிஜிட் தான் இருக்குது. ஸோ நம்ம 0ன்னு எழுதணும். ஸோ 423 minus 4 divided by 990ன்றது 419 divided by 990. ஆப்ஷன் டி தான் அந்த சம்க்கான ஆன்சர். ஸோ டீட்டெயில் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.